Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். நான் ரீசெண்டாக சிஎம்ஏ இன்டர் லாஸ் அண்ட் எத்திக்ஸுக்கு நான் என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகிறதுனா, சிஎம்ஏலேயே அதாவது சிஎம்ஏ இன்டர் லாஸ் அண்ட் எத்திக்ஸ்லேயே ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஆக்ட்னா கம்பெனிஸ் ஆக்ட் தான். ஏன்னா அந்த ஆக்ட் மட்டும்தான், அதை ஒன்றுத்தை படித்தாலே நீங்கள் 30% ஆஃப் த மார்க்ஸை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட். மற்றெல்லாம் நீங்கள் நிறைய உட்காந்து படிக்கணும். கான்ட்ராக்ட் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், இதெல்லாம் படித்தா தான் 40% வரும். ஆனால் இங்கே கம்பெனிஸ் ஆக்ட் ஒரே ஆக்ட் மட்டும்தான். இவனை மட்டும் படித்தாலே அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு ஆக்ட்லேயே நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ டாபிக் வைஸ் நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் படிங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் நான் காமிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்படியே லைக் மட்டும் போட்டு போயிடுங்க. மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? அண்ட் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு இந்த கம்பெனிஸ் ஆக்ட் நான் வீடியோ போட்டது பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போடுறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கும் நான் போடலான்னு பிளான் வச்சுட்டுருக்கேன். ஸோ அதனால் ஏன்னா அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த ஆக்ட்டுக்கும் நான் போடலான்னு பிளான் வச்சுட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்டுக்கும் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு என்ட்ரு ஆகலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கம்பெனிஸ் ஆக்டோட ஃபஸ்ட்டு பேஜுங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜஸ்ட்டு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. டெஃபினேஷன் ஆஃப் அ கம்பெனி, ஏதாவது ஒரு டெஃபினேஷன் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் இந்த லார்ட் ஜஸ்டிஸ் லின்லே அப்படின்னு டெஃபினேஷன் தான் படிப்பாங்க. லாஸ்ட் தேர்டு பேராகிராஃப் இருக்குல்ல, லார்ட் ஜஸ்டிஸ் லின்லே, இந்த தேர்ட் பேராகிராஃப். ஸோ அதுதான் நிறைய பேர் படிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிடெட் லைபிலிட்டி, பர்பச்சுவல் சக்சஷன், அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. லிஃப்டிங் ஆஃப் அ கார்பரேட் வெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் நீங்கள் படிக்கணும். ஆக்சுவலாக சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? கடைசியாக கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பி சூட், அது வரைக்கும் உட்காந்து படிங்க. அண்ட் லிஃப்டிங் ஆஃப் கார்பரேட் வெயில் அதுவும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், இது முடிஞ்ச வரைக்கும் லைக் இந்த கம்பெனி லிமிடெட் பை ஷேர், லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிட்டெட் கம்பெனி, இதெல்லாமே நீங்கள் லைட்டாக கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, இதெல்லாம் நீங்கள் லைட்டாக கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, அப்புறமா இப்போ அடுத்ததாக வரப்போகிற செக்ஷன் 8 கம்பெனிஸ் அண்ட் ஓபிசி 1% கம்பெனி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே படிக்கலாம். ஏன்னா எல்லாமே டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே உட்காந்து படிங்க. ஆனால் இந்த செக்ஷன் 8 கம்பெனிஸ் அண்ட் 1% கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கவர்மெண்ட் கம்பெனிலாம் படிங்க, அது கவர்மெண்ட் கம்பெனி இம்பார்ட்டண்ட்டு. லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனி, சப்சிடரினா என்னது, ஹோல்டிங் கம்பெனினா என்னது, அதெல்லாம் உட்காந்து படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் அசோசியேட் கம்பெனி, பேங்கிங், ஃபாரின் கம்பெனிலாம் ரொம்பலாம் கேட்டு நான் பார்த்ததில்ல. ஃபாரின் கம்பெனி கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபாரின் கம்பெனி நீங்கள் படிக்கலாம். அண்ட் அசோசியேட் கம்பெனி படிங்க. ஆக்சுவலாக அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் ஸ்மால் கம்பெனி, இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம் ஸ்மால் கம்பெனியை பற்றி. செக்ஷன் 8 கம்பெனி, அதை தான் நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட்னு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் 8 கம்பெனி. ஏன் நான் செக்ஷன் 8 கம்பெனி இம்பார்ட்டன்ட் சொல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறமா தெரியும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு டார்மெண்ட், இன்ஆக்டிவ், ப்ரொடியூசர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி, இதெல்லாம் லைட்டாக கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் விஷயம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக செக் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலாக உங்களால் அவ்வளோ படிக்க டைமும் இருக்காது. செக் யுவர் ப்ராக்ரஸில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி, சூஸ் அ கேட்டகரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் பெரிய தலை 1% கம்பெனி. இதை தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். நிறைய இருக்கும் இதில். எலிஜிபிலிட்டி, கண்டிஷன்ஸு, பெனிஃபிட்ஸு, நாமினி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பெனால்ட்டி பார்த்தீங்களா, ஷேர் சர்டிஃபிகேட்டு, அதெல்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ 1% கம்பெனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கம்பெனி ஆக்சுவலாக. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ 1% கம்பெனி ஜென்ரலாக நாங்கள் படிக்கிறப்பே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஸோ இதுதான் 1% கம்பெனி. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1% கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டுங்க. உதாரணத்துக்கு வந்து பெனிஃபிட்ஸு, அப்புறமா நாமினி, எலிஜிபிலிட்டி, கண்டிஷன்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 1% கம்பெனியில். இந்த ஆனுவல் ரிட்டர்னு, அப்புறமா இந்த போஸ்டல் பேலட்டு கீழே வந்து பார்த்தீங்களா, ஆனுவல் ரிட்டர்ன், போஸ்டல் பேலட், இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஃபார்மேஷன் அண்ட் இன்கார்பரேஷன். ஸோ ஃபார்மேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனி, ஃபார்மேஷன்னா எப்படி வந்து ஜென்ரலாக ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் அ கம்பெனினா முதல்ல வந்து என்னது, அண்ட் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ், லிமிடெட் பை கேரண்டி, அன்லிமிடெட் கம்பெனி, நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் படித்தா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, கம்பெனி எப்படி இன்கார்பரேட் பண்ணுவாங்க, இது எல்லாமே நீங்கள் ஆக்சுவலாக 12th படிச்சிருப்பீங்க காமர்ஸில். பட் நான் இதில் கொஞ்சம் விரிவாக வந்து படிப்பீங்க. கம்பெனி நேம்னா என்னது, அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனினா வந்து என்னது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கோத்ரூ மட்டும் பண்ணாலே போதும். இன்கார்பரேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் இன்கார்பரேஷனில் இப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் கோத்ரூ மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து படிக்கணுங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் எல்லாமே உட்காந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மெமரண்டம், ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. இதில் லைக் எல்லாமே இதில் வந்து நீங்கள் இது படிக்கலாமா, அது விடலாமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எம்ஓஏ அண்ட் ஏஓஏ நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டேபிள்ஸ் ஆஃப் மெமரண்டம் அதெல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஃபார்ம்ஸ் ஆஃப் மெமரண்டம் எல்லாமே உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ், டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட், டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் டாக்ட்ரின் கன்ஃபார்ம் படிக்கணும்ப்பா, ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு, பட் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஈக்குவலி. பட்னா எம்ஓஏவை கம்பேர் பண்ணுறப்போ ஆர்டிகல்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இந்த சைனிங் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து கோத்ரூ மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸோட இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. ஆக்சுவலாக டேபிள் ஜி, டேபிள் எச், டேபிள் ஐ, டேபிள் ஜே, அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. அண்ட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கால்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ மட்டும் பண்ணாலே போதும். ஸோ சைனிங் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ மட்டும் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக கன்ஃபார்மாக கேட்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஆக்சுவலாக. ஸோ பர்டிகுலர்ஸ் ஆஃப் எவ்ரி சப்ஸ்கிரைபர் அண்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர், இது வந்து கேட்டாலும் வந்து கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பனிஷ்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் ஆக்சுவலாக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஆக்ட் டு ஓவர் ரைட் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ். மெமரண்டம் ஆர்டிகல்ஸில் எது வந்து ஓவர் ரைட் பண்ணலாம், எது வந்து தாண்டி போகலாம், இதெல்லாம் மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லலாம்ப்பா, ஆனால் இது சொல்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறலாம் என்னது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ப்ரொசீஜர் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமரண்டமை ஆல்டர் பண்ணுறது எப்படி, ஆர்டிகல்ஸை ஆல்டர் பண்ணுறது எப்படி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரெண்டுத்துலேயுமே. ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணுது எல்லாமே படிக்கணும் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே. ஸோ இதை எப்படிலாம் வந்து ஆல்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸும் அதே மாதிரி தான். மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லேயே மெமரண்டமில் என்னென்ன இருக்கும், ஆர்டிகல்ஸில் என்னென்ன இருக்கும், அதை எப்படி வந்து ஆல்டர் பண்ணலாம், அண்ட் ஆர்டிகல்ஸையும் எப்படி வந்து அதை வந்து ஆல்டர் பண்ணலாம், அண்ட் மெமரண்டம் எப்படி வந்து ஆல்டர் பண்ணலாம். அதே சமயத்தில் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து லைக் அந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸு, பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது முக்கியம். இதான் ஆர்டிகல்ஸ் மெமரண்டமில் இருக்கிறது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அ கம்பெனி நேம், காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாகலாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சப்சிடரி கம்பெனி நாட் டு ஹோல்ட் இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி, இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ட்ரிக்கியான ஏரியா. ஸோ இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. இது கொஞ்சம் ட்ரிக்கியான, நீங்கள் படித்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அது. அண்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் கம்பெனி நீங்கள் வேணால் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஓன் வேர்ட்ஸை நீங்கள் வந்து எழுதலாம், தப்பு கிடையாது. பட் நான் இது எந்த லெவலுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுனால. ஸோ அதனால் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இன்டெகிரேட் ப்ராசஸ் ஆஃப் இன்கார்பரேஷன், அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ்னு கொடுத்துட்டு டேஷ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. கீழெல்லாம் ஆன்சரே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 8 கம்பெனிஸ் இம்பார்ட்டண்ட், ஹைலி இம்பார்ட்டண்ட். இது ஃபுல்லாகவே உட்காந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து
செக்ஷன் 8 கம்பெனிஸில் நீங்கள் வந்து இது விடலாமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பட்னா எதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜென்ரலாக இந்த லைசன்ஸ் பற்றிலாம் நாங்கள் அதிகமாகலாம் படிக்கலாம் மாட்டோம். ஆக்சுவலாக செக்ஷன் 8 கம்பெனிஸில் எது நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா, செக்ஷன் 8 கம்பெனிஸ்னால் முதல்ல என்னது அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னது, அண்ட் செக்ஷன் 8 கம்பெனிஸை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கம்பெனியாக மாற்ற முடியுமா, கன்வர்ஷன் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் உட்காந்து படிப்போம். இப்போ வரும், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. ரெவகேஷன் ஆஃப் லைசன்ஸ், வைண்டிங் அப், இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்த்து வேணால் வச்சுக்கலாம். பட் நான் லைசன்சிங்கில் நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணல, நீங்கள் வேணால் படித்து வேணால் வச்சுக்கலாம். அண்ட் அமால்கமேஷன் பனிஷ்மெண்ட் எல்லாம் நான் தொட்டது கூட கிடையாது, நீங்கள் வேணால் பார்த்து வேணால் வச்சுக்கலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அமால்கமேஷன் பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சொல்ல முடியாதுங்க, பிகாஸ் நிறைய இருக்குது கம்பெனிஸ் ஆக்டில் கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனிஸ், இதான் நான் சொன்னது, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க, இது நீங்கள் உட்காந்து பார்க்கணும். ஓகேவா, இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு, எதையுமே விட முடியாது இதில். ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன லைக் வந்து இதில் எங்கே எதுனா கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ கன்வர்ஷன் ஆஃப் அ கம்பெனிஸும் பார்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து இந்த அதர் கண்டிஷன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கனெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஏதோ அப்படியே நீங்கள் சம்மந்தமே இல்லாத படிக்கிற மாதிரிலாம் கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் ஃபார் கன்வர்ஷன், ஃபைலிங் வித் ரெஜிஸ்டார், அதுவும் வந்து நீங்கள் வந்து ஓரளவு பார்த்து வச்சுக்கோங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஓபிசி இன்டு அ பப்ளிக் கம்பெனி ஆர் அ ப்ரைவேட் கம்பெனி, இது இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பனிஷ்மெண்ட், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. கன்வர்ஷன் ஆஃப் அ ப்ரைவேட் கம்பெனி இன்டு அ ஓபிசி, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மேலே இருக்கிறது எல்லாமே கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. எக்ஸப்ட் இந்த கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனிஸ், கன்வர்ஷன் ஆஃப் செக்ஷன் 8 கம்பெனிஸ், இங்கேருந்து ஆரம்பித்து அதர் கண்டிஷன்ஸுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓரளவு பெட்டராக வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்காக மற்றெல்லாம் விட்டுறாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஜஸ்ட்டு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் அ கம்பெனி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட்னா இதுலேயும் ஒரு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இருக்குது ஆக்சுவலாக. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வித் இன் த சேம் ஸ்டேட். அதாவது ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ஷிஃப்ட் பண்ணுறது சேம் ஸ்டேட்டுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணால் என்னது, இல்லைனா ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணால் எப்படி. லைக் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க, அதை எடுத்து கர்நாடகாவில் போட்டால் அது எப்படி, அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே ஷிஃப்ட் ஆனால் எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ட்ரஸ்ட் மீ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், நீங்கள் லைட்டாக கோத்ரூ பண்ணாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், வெரிஃபிகேஷன் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், பப்ளிகேஷன் ஆஃப் நேம் பை எ கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஜஸ்ட் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்னு என்ன கேட்டிங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் தான் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் ரெண்டுத்துலையுமே. லைக் ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் சேம் ஸ்டேட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஓகேவா, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின்ஸ் 1 வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்குங்க. பப்ளிக் ஆஃபர், இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா அதிகமாக இல்லை கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் இதை பற்றினா உட்காந்து படிப்பீங்க. ஓகேவா, அதாவது வந்து கம்பெனிஸ் ஆக்ட்னா நான் வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ், அதில் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வரும். அது நீங்கள் ஷேர்ஸ் பற்றிலாம் படிப்பீங்கள்ல, ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ்லாம் என்ட்ரிலாம் போடுவீங்கள்ல, ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பப்ளிக் ஆஃபர்லாம். ஸோ பப்ளிக் ஆஃபர் இது வந்து ஈஸி தான், நீங்கள் லைட்டாக கோத்ரூனா பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து எந்த இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட்டு வருது ப்ராஸ்பெக்டஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ப்ராஸ்பெக்டஸில் ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து இருக்கும், அந்த டைப்ஸும் உட்காந்து படிக்கணும். ஓகேவா, ப்ராஸ்பெக்டஸ்னால் என்னது, ப்ராஸ்பெக்டஸை வந்து எப்படி லைக் வேரியேஷன் இன் டேர்ம்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணணும், அண்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே என்னது, ரூல்ஸ் என்னது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு லைக் இந்த ஆஃபர் ஃபார் சேல் ஆஃப் ஷேர்ஸு, டிமெடீரியலைஸ் ஷேர்ஸ், இதெல்லாம் வந்து அந்த 4 மார்க்ஸ்னு வச்சுருப்பாங்க, அதாவது ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ப்ராஸ்பெக்டஸ், ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ரெடரிங் ப்ராஸ்பெக்டஸ் இம்பார்ட்டண்ட்டு. டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து லைபிலிட்டி ஃபார் மிஸ்டேட்மெண்ட், அதுவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் எதாவது தப்பாக ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன இருக்குது. பனிஷ்மெண்ட்ஸ் ஃபார் ஃப்ராடுலண்ட்லி இன்க்ளூடிங் பர்சன்ஸ் டு இன்வெஸ்ட் மணி, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் சிம்பிளாக தான் வந்து இருக்கும், பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி, ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் படிக்கிறது தான், லைட்டாக கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஆஃப் கமிஷன் செக்ஷன்ஸ் டு பி டெல்ட் வித் ஆகிய அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல மாட்டேன் நான். அப்ளிகேஷன் மணி டு பி டெபாசிட்டட் இன் பேங்க்கு, வாய்ட் கண்டிஷன், பெனால்ட்டி, இது மூணுமே இம்பார்ட்டன்ட், லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு இந்த அண்டர் ரைட்டிங் அதெல்லாம் வந்து வரும். பட் ஆனால் நீங்கள் ஓரளவு படித்து வச்சுக்கலாம். யூ கேன் ரிலேட் இட் டு நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக படிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஆக்சுவலாக பேசிக்காக நீங்கள் 12th படித்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படித்தா கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது. அண்ட் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு டோன்ட் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம்ஸ். இன் மை ஒப்பீனியன் டோன்ட் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம்ஸ். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு இந்த 42 subsection 1, 42 subsection 2 என்ன சொல்கிறது, subsection 3 என்ன சொல்கிறது, subsection 4 என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு மட்டும் லைட்டாக அப்படியே கோ த்ரூ மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க டைம் கிடச்சதுன்னா கடைசியாக. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து fill in the blanks 1 wordsலாம் மக படிச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாதுங்க. பட் ஆனால் ஷேர் கேபிட்டல் ஏன் சொல்ல முடியாதுன்னா கம்பெனி அக்கௌண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இது வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆத்தரைஸ்டு, சப்ஸ்கிரைப்டு, பெய்ட் அப் கேபிட்டல்லாம் என்னது, கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதில் இந்த ஈக்விட்டி ஷேர் வித் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து கொஷின்ஸாக வந்து கேட்கலாம். ஸோ ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை இம்பார்ட்டண்ட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மிடில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஜஸ்ட்டு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் ஷேர் கேபிட்டல்லாம். ஸோ அதனால் நீங்கள் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க இது எல்லாமே. அண்ட் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன்னா ஷேர் கேபிட்டல்லாம் என்னது அது வந்து கேட்பாங்க. அப்புறமா ஈக்விட்டி ஷேர்ஸ் வித் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து கன்வர்ஷன், டிஸ்க்ளோஷர் அண்ட் போர்ட்ஸ் ரிப்போர்ட் அதுவும் வந்து கேட்கலாம் ஆக்சுவலாக. அண்ட் அதெல்லாம் தவிர்த்து வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் ஷேர், பனிஷ்மெண்ட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது. 4 மார்க்ஸில் கேட்கலாம். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் 4 to 5 மார்க்ஸில். அண்ட் போனஸ் ஷேர்ஸ் இதுவும் வந்து கேட்கலாம். ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் இதுவும் வந்து கேட்கலாம். அண்ட் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம், எக்ஸசைசிங் ப்ரைஸ், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கேட்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பீரியட் கேப் அதுவும் வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர்ஸுக்கும் இன்னொரு போனஸ் ஷேருக்கும் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கேப் வந்து இருக்குது, அதுவும் வந்து கேட்கலாம். டிஸ்க்ளோஷர்ஸ் ஓரளவு கேட்கலாம், ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸுக்கு அடியில் வந்து வந்துடும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓட்டிங் ரைட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்னது, வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டிசன்ட் டு வேரியேஷன் ஆஃப் ரைட்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நான் பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது எல்லாமே வந்து டைம் கிடச்சா பாருங்கள். முதல்ல நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து முடிச்சிருங்க. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஹைலி இம்பார்ட்டண்ட். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் ஃபார் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கேபிட்டல் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லைக் லைபிலிட்டி ஆஃப் அ மெம்பர், ஒப்ஜெக்ஷன் ஆஃப் அ கிரெடிட்டார் அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கேட்கலாம் முடியாது. செக்யூரிட்டிஸ் நேம் அக்கௌண்ட் கேட்கலாம். ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் அதுவும் வந்து கேட்கலாம். லைக் ஏதாவது 1-2 அங்கே கேட்பாங்க, அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. லைட்டாக இல்லை ஏதாவது ஒரு 2 மார்க்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராகிபிஷன் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் இது தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியாது, அந்த மாதிரி அதுக்கு ஒரு லா இருக்குது ப்ராகிபிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. கேட்கலாம் உங்களுக்கு 1 wordsலையும் கேட்கலாம், இல்லை 3 marks 4 marks அந்த மாதிரி வந்து கேட்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஷேர்ஸ் இம்பார்ட்டண்ட். பனிஷ்மெண்ட் இம்பார்ட்டண்ட். பனிஷ்மெண்ட் ஃபார் பர்சனேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர் இம்பார்ட்டண்ட். டு சம் எக்ஸ்டென்ட் இம்பார்ட்டண்ட், ரொம்ப கேட்கலாம் மாட்டாங்க அதில். அந்த நான் சொன்ன இந்த டாபிக், அதாவது பனிஷ்மெண்ட் ஃபார் பர்சனேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்பீல் அகேன்ஸ்ட் ரெஃப்யூசல் அதெல்லாம் எந்தளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் பனிஷ்மெண்ட் லாஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ அது ஜஸ்ட் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது எதை மீறினா பனிஷ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா 1 wordsமே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கோங்க தெரிலனா, ரைட்டா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் முடியாதுங்க ஆக்சுவலாக. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நார்மலாக அப்படியே பார்த்து வந்து வச்சுக்கலாம்.
ஓகேவா? அதான் சொன்னேன்ல, பப்ளிக் ஆஃபர்லேருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது ஆக்சுவலாக. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அப்புறமா வந்து இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, பீரியட் ஆஃப் ரிடம்ஷனு, கண்டிஷன் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ மட்டும் பண்ணாலே போதும், டைம் கிடச்சதுன்னா. ஃபர்தர் இஷ்யூ, இன்கேஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் கேபிட்டல், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ மட்டும் பண்ணுங்கள். ரொம்பலாம் உட்காந்து டெப்த்தாக படித்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுக்குன்னு. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் இது கேட்கலாம், ஸோ பி கேர்ஃபுல், இது படித்து வச்சுக்கோங்க. பைபேக் ஆஃப் ஷேர்ஸில் எப்போ பைபேக் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் என்னது, அதுக்கான பீரியட் கேப்பில் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பைபேக் ஃபார் ப்ரைவேட் அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனி அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் லெட்டர் ஆஃப் ஆஃபர், பேங்க் அக்கௌண்ட், வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆஃபர், அதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. டைம் லிமிட், சோர்ஸ், அதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாமில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அண்ட் உங்களுடைய இந்த லைக் டிஸ்ட்ராயிங் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் ரொம்பலாம் கேட்கலாம் மாட்டாங்க ஆக்சுவலாக, அந்த மாதிரிலாம். ஸோ அவ்வளோலாம் நீங்கள் டெப்த்தாலாம் படிக்கலாம் வேணாம். ப்ராஹிபிஷன் ஆஃப் பைபேக் இன் சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இது பார்த்துக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கணும். டிபென்ச்சர்ஸ், இதுவும் ஆல்ரெடி அகெயின் சொன்னது தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. செக்யூர் டிபென்ச்சர்ஸ்னால் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம் உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸில். அப்புறமா டிபென்ச்சர் ட்ரஸ்டி கேட்கலாம். ஹூ மே நாட் பி அப்பாயிண்ட் அஸ் டிபென்ச்சர் ட்ரஸ்டி கேட்கலாம். டிபென்ச்சர்ஸ் வந்து மற்ற டாபிக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கும், ஏன்னா இங்கிலீஷ் இப்படி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து வேகன்சிஸ், ரிமூவல் ஆஃப் டிபென்ச்சர் ட்ரஸ்டி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக. என்னடா இது நிறைய இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான், இப்போ வரும், இனிமேல் வரும், வெயிட் பண்ணுங்கள். டியூட்டிஸ் ஆஃப் டிபென்ச்சர் ட்ரஸ்டி, அதுவும் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. மீட்டிங் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட்டு. மீட்டிங்கும் கொஞ்சம் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் லைபிலிட்டி ஆஃப் டிபென்ச்சர் ட்ரஸ்டி, ஐ டோன்ட் திங்க் ஸோ, இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கன்வர்ஷன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட், கன்வர்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தர் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் வேர்ட்ஸ், இது அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், இது வந்து நான் சுத்தமாக படிக்கவே இல்லை ஆக்சுவலாக. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது நான் சுத்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாது அக்செப்டன்ஸ் டெபாசிட்ஸ் பற்றி. பட் ஆனால் இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெபாசிட்னா என்னது, அப்புறமா உங்களுடைய லைக் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸு, எந்த கம்பெனியெல்லாம் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணலாம், நான் அப்ளிகபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்களால் வந்து டெபாசிட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் பை சர்டைன் கம்பெனிஸ், ஸோ ஒரு சில கம்பெனிஸ் தான் வந்து வாங்க முடியும் டெபாசிட்ஸ், மற்ற கம்பெனிஸ்லாம் வாங்க முடியாது. ஓகேவா? வீடியோ எவ்வளோ லென்த்துக்கு போகுதுன்னே தெரில ஆக்சுவலாக, நான் வாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கேன், பட் கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ படிக்க வேணாம். குளோபல் டெபாசிட் ரெசிப்ட், இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட்டு ஜிடிஆர்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் இதுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ டைம் கிடச்சேன்னா பாருங்கள், பட் ஆனால் இதுக்கே உங்களுக்கு டைம் இல்லை. சார்ஜஸ் நான் சுத்தமாக நான் பார்த்தே கிடையாது, இதுவும் ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெருசாக ஒன்று வரும் ஆக்சுவலாக. இப்போது ரெஜிஸ்டர்ஸ், இதுவும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஜஸ்ட் அப்படியே, அதாவது ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் அந்த நேமில் இருப்பாங்கல்ல, அதாவது ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸு அதெல்லாம் இருக்கும்ல, அதான் பேசிக்காக. ஸோ ரெஜிஸ்டர் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டி ஹோல்டர்ஸ், அதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் ஓரளவு பார்த்து வச்சுக்கலாம், பட் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். டிக்ளரேஷன் ஆஃப் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் எனி ஷேர், ஐ டோன்ட் திங்க் ஸோ, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லவே முடியாது ரெஜிஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர், இது பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிசர்வேஷன் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் பெனல்ட்டிஸ், இதுவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனுவல் ரிட்டர்ன் ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, இது வந்து கேட்கலாம், ஏன்னா குட்டியாக தான் இருக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன், எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன், ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன், இதெல்லாம் வந்து 1 வேர்ட்ஸ்லையும் அண்ட் 4 மார்க்ஸ்லையும் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆனுவல் ரிட்டர்னை கோ த்ரூ பண்ணுங்கள், டோன்ட் டெப்த்தாக போயெல்லாம் படிக்கலாம் வேணாம். என்ன சொல்ல வராங்க, ப்ரிசர்வேஷன் பீரியட்னா எவ்வளோ வருஷம் ப்ரிசர்வ் பண்ணணும், 8 years ப்ரிசர்வ் பண்ணணும், அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், இந்த 1 words எல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணுறாதீங்க. இப்போ வருது பாருங்கள், மீட்டிங்ஸ் ஆஃப் அ கம்பெனி, இது இம்பார்ட்டண்ட்டுங்க. மீட்டிங்ஸில் நோட்டீஸு, கண்டென்ட்ஸ் ஆஃப் நோட்டீஸு, யாருக்கெல்லாம் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும், நோட்டீஸ் பை எலக்ட்ரானிக் மோடு,
இந்த எல்லாமே இருக்கும் இல்லை. டீம்டு ஸ்பெஷல் பிஸ்னஸ்னால் என்ன, ஆர்டினரி பிஸ்னஸ்னால் என்னது, அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நான் டிஸ்க்ளோஷன் ஸ்டேட்மெண்ட்டு, பெனல்ட்டிஸ் என்னது, கோரம் என்னது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே சின்ன வயசு 12th படிக்கிறப்போ. சேர்மேனு, ப்ராக்சிஸ், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் படித்தே ஆகணும். படிச்சிருங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஓகேவா. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அ ப்ராக்சி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் இன் மீட்டிங்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் அவ்வளோ நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். பட் நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் voting ரைட்ஸ் இம்பார்ட்டண்ட். மெத்தட்ஸ் ஆஃப் voting இம்பார்ட்டண்ட்டு. voting by show of hands இம்பார்ட்டன்ட். டிமாண்ட் ஃபார் போல் இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜர் ஃபார் போல் இம்பார்ட்டண்ட்டு. voting through எலக்ட்ரானிக் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. போஸ்டல் பேலட் லைட்டாக பார்த்துக்கோங்க. போஸ்டல் பேலட் கேட்கலாம், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டட் த்ரூ போஸ்டல் பேலட், அதுவும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே கேட்கலாம், இம்பார்ட்டண்ட்டு. ப்ரொசீஜர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ரெசல்யூஷன்ஸ், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இம்பார்ட்டண்ட்டு. ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்களா, மீட்டிங்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன், கோரம் சொன்னேன், ரெசல்யூஷன் சொன்னேன், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்களா. இப்போது நடுவில் வந்து இம்பார்ட்டண்ட்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்களா. ரெசல்யூஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் டு பி ஃபைல்டு, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ், எஸ் படிக்கணும், இம்பார்ட்டண்ட். பெனல்ட்டி, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மினிட் புக் பை ஜெனரல் மீட்டிங் படிக்கணும், இம்பார்ட்டண்ட். ஃபில் த பிளாங்க்ஸ் படிக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிக்கணும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க நீங்களே. ஏஜிஎம், இதுவும் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே படிக்கணும். ஏஜிஎம்ல நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். ஆக்சுவலாக எதுவுமே விட முடியாது ஆக்சுவலாக. ஸோ குட்டியாக தான் வேறு இருக்குது, ஸோ ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருங்க. ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கு. இஜிஎம்மும் அதே மாதிரி தான், எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கும் அதே மாதிரி தான். டைரக்டர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. முடிய போகிறது ஆக்சுவலாக வீடியோ. டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் டைரக்டர்ஸில். பட் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இன்டர் பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ்னால் யார், எந்த கம்பெனிக்கு எவ்வளோ டேரக்டர் வந்து இருக்கணும். ஒரு பப்ளிக் கம்பெனினா how many directors they should have. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்துருக்கணும். ஒரு 1% கம்பெனிக்கு எவ்வளோ டேரக்டர்ஸ் வந்துருக்கணும். ஸோ அதான் முக்கியம். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸு, ஆப்ளிகேஷன் ஆஃப் அ கம்பெனி, டைப்ஸ் ஆஃப் டைரக்டர், விமன் டைரக்டர், இண்டிபெண்ட் டைரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சத்தியமாக உட்காந்து படிக்கணும், ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ டைரக்டர், நாமினி டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், இதெல்லாம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் எலெக்டட் பை ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ், இதுவும் ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் டைரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அடிஷனல் டைரக்டர், ஆல்டர்னேட் டைரக்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இது மூணுமே எனக்கு ஃபைனல்லே கேட்டாங்க. ஸோ இன்டர்வியூ நிச்சயமாக வந்து கேட்பாங்க. ஸோ இது படித்து வச்சுக்கோங்க. ரொட்டேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். ரீஅப்பாயின்மெண்ட் இம்பார்ட்டன்ட். டின் நம்பர், டைரக்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். வெக்கேஷன் ஆஃப் ஆஃபீஸ் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதுன்னு பாருங்கள். ரெசிக்னேஷன் ஆஃப் அ டைரக்டர், அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ரிமூவல் இம்பார்ட்டன்ட். ரெஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கீ மேனேஜரியல் பர்சனல், இதுவும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ. பட் நான் ஜஸ்ட்டு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன்ஸ், பனிஷ்மெண்ட்ஸு, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆஃப் எம்டி அண்ட் டபிள்யூடிடி, மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹோல் டைம் டைரக்டர், இது இம்பார்ட்டண்ட்டு, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ரெம்யூனரேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, படிக்கணும். இதை ஓவரால் ரெம்யூனரேஷன் உட்காந்து படிக்கணும். ரெம்யூனரேஷன் ஃபார் மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் உட்காந்து படிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சிட்டிங் ஃபீஸ், ப்ரொஃபஷனல் ஃபீஸு, பீரியாடிசிட்டி ஆஃப் பேமெண்ட், அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆஃப் ரெம்யூனரேஷன், டியூட்டிஸ் ஆஃப் அ டைரக்டர் இம்பார்ட்டன்ட். பவர்ஸ் ஆஃப் த போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். பவர்ஸ் ஆஃப் போர்ட் டைரக்டர்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் சச் பவர்ஸு. கான்ட்ரிபியூஷன் டு சேரிட்டபிள் ஃபண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும். அங்கங்கே இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் வராமல் இருக்குங்க, மீதி எல்லாமே எங்கேருந்தோன்னா கேட்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பெனல்ட்டி ஃபார் கான்ட்ரவென்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பவர்ஸ் ஆஃப் போர்ட் அண்ட் அதர் பர்சன்ஸ் டு மேக் கான்ட்ரிபியூஷன் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 words எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தேட் எத்திக்ஸு. ஸோ எத்திக்ஸ் எல்லாமே படிக்கணும் நீங்கள். ஸோ அவ்வளோதான், கம்பெனிஸ் ஆக்ட் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க நான் விரும்பலை. ஆக்சுவலாக நிறைய பார்த்துருப்பீங்க. நான் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னேனோ அதெல்லாம் நீங்கள் உட்காந்து படிக்கணும். எதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேனோ நீங்கள் லைட்டாக கோத்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா. எதெல்லாம் பற்றி நான் கண்டுக்கவே இல்லையா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அது. ஓகேவா. கோத்ரூ பண்ணுறது கடைசியாக வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக முதல்ல முடிங்க. இதான் நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க.
உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே மறக்காமல் கமெண்ட்லேயே வந்துட்டு உங்களுடைய உங்களுக்கு என்ன எது ரொம்ப பிடிச்சிச்சுங்க மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ நான் வந்து கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் ஆ.